இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குப்பை வண்டியை பற்றி தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊர்லேயோ நம்ம தெருவுலேயோ நம்ம குப்பைகளை எல்லாம் அள்ளுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குப்பை வண்டி வருதுன்னு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட குப்பைகளில் என்னென்ன வேஸ்ட் போடுறோம் அப்படின்னு. குழந்தைகளோட டைப்பர்ஸ்லேருந்து நம்மளோட கிச்சன் வேஸ்ட்லேருந்து ஃபீமேல்ஸ் வந்து பீரியட்ஸில் யூஸ் பண்ணுற பேட் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணுறோம். நம்மளோட குப்பை நம்ம வீட்டில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்கினாலும் நமக்கு அருவருப்பாக இருக்கும் பொழுது நம்மளோட குப்பைகளை அவங்க கை வச்சு க்ளீன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் குப்பையை அள்ளுறவங்களுக்கு தயவு செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் தயவு செஞ்சு கொடுங்க. உடனே நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், கார்ப்பரேஷனில் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்கன்னு. ஸோ கார்ப்பரேஷனில் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் சேலரி இல்லைங்க, 5000லேருந்து 10,000க்குள்ளே தான். அது அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கே சரியாகிடும். நம்ம குப்பையை ஹேண்டில் பண்ணுறதுனால நிறைய அவங்களுக்கு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதெல்லாம் தாண்டி அவங்க நம்ம குப்பையை அள்ளுறாங்க. இந்த மாதிரி குப்பை எடுக்கிறவங்க உங்கள் ஏரியாவுக்கு